கமலஹாசன் எம்பி ஆகுறார். இவர் எம்பி ஆனார். ஆனால் என்ன இருக்கான் பார்த்தீங்களா, மைக்கேல் ஜாக்சன். இவன் தொப்புள் கொடி அது உழறதுக்கு முன்னாலே நாயகன் படம் வீனஸ் ஸ்டுடியோவில் நெடுக்குது தேனாம்பட்டில் ஃபுல். அங்கே அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்லேயே வந்து அந்த இந்த ஸ்லம்மி ஏரியாவெல்லாம் அந்த புல்டவுசர் வச்சு அடித்து உடைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். என் புள்ள சின்ன புள்ள தொப்புள் கொடி புள்ள அந்த ஒரு ரூம்குள்ளார இருப்பான். ஒரு லேடி ஃபைட்டர் ஒரு ஃபைட்டர் லேடி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த புல்டோக் அப்படி வரும். அந்த உடியும் அந்த ஃபைட்டர் வந்து அதான் அந்த ஃபைட்டர் லேடி ட்ரெஸ் போட்டிருக்கால என் பிள்ளை அப்படியே கையில் வச்சு ஒரு டைவர்ஸ் அந்த பக்கம் போவான். அதுதான் ஷார்ட். அந்த மாதிரி நாயகன் பட்டுக்கு டெய்லி 100 பேர் நான் மெம்பர்ஸ்னா தெரியுமா? தெரிஞ்சா கேட்டப்பா. ரோட்டில் ஏரியில் ஸ்டுடியோவில் செருப்பு போடாதவங்களாம் காலையில் 5 மணிலேருந்து வரிசையாக பிடிப்பேன். 100 பேரை பிடிப்பேன். 100 பேரையும் தூக்குவேன். தலைக்கு 25 ரூபா, அவங்க 10 ரூபா நான் வச்சுப்பேன். நான் அவனுக்கு சாப்பாட்டுக்கு பதிலாக வாங்கி கொடுப்பேன். 25 ரூபா தான் கொடுப்பான். அந்த காலத்திலேயே என் புள்ள மாதிரி ஆட்களால் வாழ்ந்தவர் கஞ்சன். அவர் வந்து என்னையா பண்ண போகிறார்? எம்பிஐ விரல எடுத்துக்கிட்டா கூட நம்ம சுண்ணாம்பு தடவாத ஒரு மனுஷன் எம்பி ஆகி இந்த நாட்டுக்கு என்ன பண்ண போகிறாரு? டார்ச்சை வச்சாரு, டிவியை வச்சாரு. கடைசியில் அப்பா கிட்ட போய் சேர்ந்த இந்த மாதிரி ஒரு அசிங்கமாக இருக்குது எனக்கு.